தக்பீரை கட்டிட்டு வஜ்ஜஹத்து வஜ்ஹி இல்லதீன்னு ஓதுறீங்க. அது நீங்கள் அல்லாஹ்க்கு முன்னால் என்ன சொல்கிறீங்க? அல்லாஹ்க்கு முன்னால் சொல்கிறீங்க வஅன மினல் முஸ்லிமீன், யா அல்லாஹ் நான் முஸ்லீம் என்று சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்க வஅன மினல் தாமிலின்னு சொல்லி, என் தாய் என் அம்மா தமிழ், என் புள்ள தமிழ், நான் தமிழ், அதில் நான் தமிழ்னு சொல்லுங்க. அது ஹிந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சொன்னாலும், பௌத்த மதமாக இருந்தாலும் சொன்னாலும், எல்லா மதங்களும் வந்து மனித நேயத்தை தான் போட்டிருக்கின்றது, மனித நேயத்தை தான் படித்து கொடுக்குறது. இஸ்லாத்தில் எந்த விதமான இடமும் இல்லை. லேபல் முஸ்லீமுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. முதலாவது அதை புரிஞ்சுக்கொள்ளணும். இஸ்லாம் என்ற பெயரில் ஏனைய மக்களை ஏமாற்றக்கூடியதுக்கு இஸ்லாம் இடம் கொடுக்கல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யாரெல்லாம் நான் நபியாக மரணிக்கிறதை விடவும், நான் ஒன்னிடத்தில் வந்து நான் ஒரு நபி யூசுப் நபியாக வந்து சந்திக்கிறதை விடவும் நான் மரணிக்க விரும்புகிறேன். தவஃபனி முஸ்லிமோ வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்ன மரணிக்க செய்வாயாக. எப்படி தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, சமூக வலைத்தளத்தில் ஒரு சகோதரருடைய ஒரு வீடியோ ஒன்று பார்க்க கிடைச்சிது. அதை பார்த்ததும் உண்மையிலேயே மிகவுமே மன வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கள் கூட, அதாவது பிற மதத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், படித்த புத்திஜீவிகள் என்று சொல்லி பலரும் இஸ்லாத்தை படித்து ஒரு சிலர் முஸ்லீமாக மாறுகிறார்கள். இன்னும் சிலர் இஸ்லாத்தை பற்றி உண்டான நல்ல எண்ணத்துடன் சமூக வலைத்தளங்களில் முஸ்லீம்களுக்கே பாடம் படித்து கொடுக்கக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகளை நாங்கள் பார்த்து வரோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குறிப்பிட்ட சகோதரருடைய இந்த பதிவை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஏனைய விடயங்களை ஞாபகப்படுத்து. அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விடயம் வந்து யாரோட மனதை புண்படுத்துறதுக்காகவோ அல்லது அந்த சகோதரருடைய மானத்தை மானபங்கப்படுத்துவதற்காகவோ அல்ல. இது சரியாக இருந்ததுன்னு சொன்னால் நான் வந்து குறிப்பிட்ட அந்த சகோதரருடன் மாத்திரம்தான் பேசியிருக்க வேண்டும். ஆனாலும் அவர் சமூக வலைத்தளத்திலேயே அந்த பதிவை பதிவிட்டிருந்ததால் நான் சமூக வலைத்தளம் மூலமாகவே பதிவு செய்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால், இது நாங்கள் வியூவர்ஸ் எடுக்கிறதுக்கோ நாங்கள் பிரபல்யம் ஆகிறதுக்கோ அல்லா பாதுகாக்கணும். ஒருத்தரை விமர்சித்து நாங்கள் முன்னேற வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த சிந்தனை கொண்ட ஏனைய முஸ்லீம்களுக்கும் இது ஒரு பாடமாக, இது ஒரு தெளிவூட்டலாக அமையணும் என்றதுக்காகத்தான் குறிப்பிட்ட அந்த சகோதரரும் தெளிவடைஞ்சு கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இதை சமூக வலைத்தளத்திலே பதிவு செய்கிறேன். அவரோட பதிவை மென்ஷன் பண்ணி மாற்றமாக நாங்கள் அவரை விமர்சித்து நாங்கள் பிரபல்யம் அடையணும்னு சொல்லி நோக்கத்தில், எந்த விதமான நோக்கத்திலையும் மார்க்கத்தை நாங்கள் பேச வரல என்ற விஷயத்தை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரர்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்கள் முதலாவது அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. எனக்கு புரியலை இந்த கமெண்ட்ஸ் என்னாண்டு. காலையில் நான் ஒரு சோங் கொண்டு போட்டிருந்தேன், எப்படி தாங்குவது, இதை எப்படி தாங்குவதுண்டு. அதுக்கு இப்படி ஒரு கமெண்ட்ஸ் வந்துடுச்சு. கமெண்ட்ஸ் படிக்கலாம் அப்படின்னு போன இடத்துல இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. நாங்கள் முஸ்லீம்கள் இந்த பாடல் போடக்கூடாது, நீங்கள் முஸ்லீம்கள் அறிங்க, ஆனால் நான் தமிழன். ஏனெண்டா என்னோடய தாய்மொழி தமிழ், என் தாய் தமிழ் பேசினாங்க, அப்புறம் நான் தமிழ் பேசுகிறேன், அதுக்கப்புறம் என் பிள்ளையும் தமிழ் தான் பேசும், நான் தமிழன். அவங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம். மணி அடித்தா அவங்க கோயிலுக்கு போவாங்க, வாங்க சொன்னால் நான் பள்ளிக்கு போவேன், அவ்வளவுதான். தாய்மொழி என்ன? தமிழ். விளங்குதா? நாம் எல்லாம் தமிழர்கள், நம்முடைய தாய்மொழி தமிழ். அந்த பாடல் வந்துட்டு நான் லைக்குக்காகவோ இல்லை கமெண்ட்ஸுக்காகவோ நான் அந்த பாடல் போடலை. அது ஒரு உள்ளுணர்வு. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியலை. எனக்கு லைக் தான் முக்கியமாக இருந்தா நண்பா, நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீ லைக்குக்காக போடுற அப்படின்ட்டு. இல்லை, லைக் தான் முக்கியமாக இருந்தால், ஹாய் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட லைக் வரும். அது இல்லை. அந்த பாடலை நீங்கள் பாடலாக பார்க்குறீங்க, நான் அதை ஒரு உயிரோட்டமாக பார்க்குறேன். இதில் பாருங்கள், அவர் சொல்கிறார் என்னென்னா, அவருக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சாம்.
நாங்கள்லாம் முஸ்லீம்கள் தானே இப்படி பாடம் இது இப்படி பாடல்களை படிக்க வரோம்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய உணர்வு கொண்ட ஒரு சகோதரரோ அல்லது சகோதரியோ கமெண்ட் பண்ணிக்கிறாரு. இதில் இவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படின்னு சொன்னால், நீங்கள் வேண்டாம் முஸ்லீமாக இருந்துட்டு போங்க, நான் முஸ்லீம் இல்லைப்பா, என்ன ஆள் விட்டுடுங்க என்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வேண்டாம் முஸ்லீமாக இருந்துட்டு போங்க, நான் முஸ்லீம் இல்லை, என் தாய் வந்து தமிழ், நான் தமிழ் தான் பேசுகிறேன், என் புள்ள வந்து தமிழ். சகோதரே, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, தாய்மொழி தமிழ், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இலங்கை, இந்தியா வாழக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லீம் சகோதரர்களும் சரி, தமிழ் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடிய சகோதரரும் சரி, அதே போன்று சிங்கப்பூர், மலேசியா பகுதிகளில் வாழக்கூடிய ஏனைய இடங்களில் வாழக்கூடிய தமிழ் மொழியை தாய்மொழியாக பேசக்கூடிய முஸ்லீம்களோ இந்து சகோதரர்களோ அல்லது கிறிஸ்துவ சகோதரர்களோ அவர்களுடைய மொழி வந்து தாய்மொழி தமிழ். ஆனால் மார்க்கம் அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய மார்க்கத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதில் ஒரு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எனக்கும் தமிழர்களுக்கும் வித்தியாசம், அவங்க மணி அடித்தா கோயிலுக்கு போவாங்க, நான் பாங்க சொன்னால் பள்ளிக்கு போவேன். சரி, அந்த சகோதரத்தில் நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் பாங்க சொன்னால் பள்ளிக்கு போகிறீங்க, தக்பீரை கட்டிட்டு வஜ்ஜி இல்லதுன்னு ஓதுறீங்க, அதில் நீங்கள் அல்லாஹ்க்கு முன்னால் என்ன சொல்கிறீங்க? அல்லாஹ்க்கு முன்னால் சொல்கிறீங்க வான மினல் முஸ்லிமீன், யாரெல்லாம் நான் முஸ்லீம்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்க வான மினல் சாமிலின்னு சொல்லி, என் அம்மா தமிழ், என் புள்ள தமிழ், நான் தமிழ், அதனால் நான் தமிழ்னு சொல்லிங்க தானே. வானமினல் முஸ்லீம் ஏன் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து நான் தமிழ்ன்னு சொல்லிட்டு அங்கேயே வானமினல் முஸ்லீம்னு சொல்லி பொய்ய சொல்லணும்? இந்த வஜ்ஜகத்தை நீங்கள் ஓதல்ன்னு சொன்னால் உங்களோட தொழுகை கபூல் ஆகாதே. சகோதரர்களே, இந்த முஸ்லீம் அதாவது இந்த பட்டம் அவருக்கு பிடிக்கல. இதில் அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து இந்த முஸ்லீம்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையுடைய இந்த மதிப்பை வந்து விளங்கப்படுத்தலையோ அல்லது அவர் விளங்கி கொள்ளணும்னு சொல்லி எனக்கு என்ன தெரியலை. என்ன சொன்னால், இது நான் சமூக வலைத்தளத்தை விமர்சிக்கிறதுக்கு காரணமே இது வந்து லேசான பதிவு ஒன்று இல்லை. இது இஸ்லாத்தை பொறுத்த வகையில் மிகவுமே கண்டிக்கப்பட வேண்டிய பதிவு. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறார், கடைசி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் திரும்ப காட்டுறேன். மதம் என்று சொல்லி பிரியலாம், மனிதர்கள் என்கிற அடிப்படையில் நாம் எல்லாரும் உண்டு. அடித்தா எனக்கும் வலிக்கும், உங்களுக்கும் வலிக்கும். அந்த வலியை உணர்றவன் தான் மனிதன். உங்கள் இடத்துல இருந்துட்டு நீங்கள் உங்கள் இடத்துல இருக்கும்போது தான் உங்களுடையவர்களுடைய பாதுகாப்பு. அந்த இடத்த விட்டு நீங்கள் தாண்டினீங்களா அங்கே உங்களை யார் பாதுகாப்பானு தெரியாது. மதம் என்று பிரியாமல் மனிதத்துவம் என்று ஒன்று இருக்குது. மதங்களை எனது மதம் எனக்கு பெருசு, அவங்க மதம் அவங்களுக்கு பெருசு. ஆனால் மனிதர்கள்ங்கிற அடிப்படையில் எல்லா மனிதர்களும் சமம். அவர் சொல்கிறாரு, மதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் மனிதநேயம் அது சரி. மனிதநேயத்தை பேசக்கூடிய மார்க்கத்தான் இஸ்லாம். அதே மாதிரி எந்த மதமாக இருந்து சொன்னால் மனிதநேயத்தை தான் பேசுது. மதங்களை கடந்து யாரும் மனிதநேயம் பேச வரல. எந்த ஒரு மதத்துக்கும் அப்பால் பட்டு யாரும் மனிதநேயம் பேச வரல. மதங்களுக்கு அங்கால் மனிதநேயம் பேசுறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை, அந்தளவுக்கு யாருக்கும் அறிவும் இல்லை மதங்களை கடந்து மனிதநேயம் பேசுறதுக்கு. அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சொன்னாலும், பௌத்த மதமாக இருந்தாலும் சொன்னாலும், எல்லா மதங்களும் வந்து மனிதநேயத்தை தான் போட்டிருக்கின்றது, மனிதநேயத்தை தான் படித்து கொடுக்குறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பவங்களை நாங்கள் எடுத்து பார்க்குறோம். சிறை கைதியாக பிடிபட்டவர்கள் கூட நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லலை. சிறை கைதியாக பிடிபட்டவர்கள் 3 நாளைக்கு மஸ்ஜித் நபவியில் வந்து என்ன செய்யப்படுகிறார்கள்? கட்டி வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் 3ஆவது நாளாக ஆட்டோமேட்டிக் என்ன செய்கிறாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர்களுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன்? வற்புறுத்தியோ அடிச்சியோ ஏசியோ அல்ல, அவர்களாகவே ஏற்றுக்கொள்கிறாங்க. இவ்வளோ மனிதநேயம் உள்ள மார்க்கமாக இஸ்லாம். அப்போ நீங்கள் இஸ்லாத்துக்கு அங்கே மனிதநேயம் பேசுகிற அளவுக்கு நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனிதநேயத்துக்கு அப்பால் பட்டு மனிதநேயம் பேசுகிற அளவுக்கு நீங்கள் புத்திசாலிகள். நீங்கள் செஞ்ச தவறை அந்த சகோதரருக்கோ சகோதரிக்கோ அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் கேட்குற கேள்வி முகத்து கேட்டாங்க. முஸ்லீம்னு சொன்னால் ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருக்கணும். முஸ்லீம்னு சொன்னால் எதையும் செய்யலாம், எப்படியும் வாழலாம்னு சொல்லி முஸ்லீம் பேர்களை வச்சு கொண்டிருக்கக்கூடிய பேர் தாங்கிகளுக்கு இஸ்லாத்தில் எந்த விதமான இடமும் இல்லை. லேபல் முஸ்லீமுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. முதலாவது அதை புரிஞ்சுக்கொள்ளணும். இஸ்லாம் என்ற பெயரில் ஏனைய மக்களை ஏமாற்றக்கூடியதுக்கு இஸ்லாம் இடம் கொடுக்கல. நயவஞ்சகர்களுக்கு இஸ்லாம் இடம் கொடுக்கல.
பேர் வேணுமா இருந்தால் அரபிக்கில் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீமாக வாழணும். அப்படி இல்லையா, குர்ஆன் நல்லா சொல்ல லா இக்ராஹ ஃபித்தீன், நீங்கள் முஸ்லீமாக தான் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வற்புறுத்தல வாப்பா, நீங்கள் எந்த மதமாக கூட இருந்துட்டு போங்க. ஆனால் நீங்கள் அதுவும் செய்ய தேவையில்லையே. அவங்க இந்து சகோதரர்கள் மணி அடித்தா கோவிலுக்கு போகிறது, நீங்கள் பள்ளிக்கு போக அவசியம் ஒன்று இல்லை. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் தானே உங்களுக்கு பள்ளி கடமை ஒன்று இருக்கு. நீங்கள் ஒத்துக்கொண்டீங்க தானே முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி. நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமாவை சொல்லிட்டு நீங்கள் ரப்புக்கு முன்னால் எக்ரிமெண்ட் அடிச்சிங்க நான் முஸ்லீம்னு சொல்லி. ஆனால் சோஷியல் மீடியாவில் என்ன செஞ்சீங்க, நான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்களே. அப்போ நீங்கள் அந்த பள்ளிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பள்ளிக்கு போய் அங்கே நீங்கள் முதலாவது சூரா ஃபாத்திஹாவுக்கு முன்னால் நீங்கள் வஜ்ஜஹ தோதணும். அங்கே எக்ரிமெண்ட் அடிக்கணும், யாரெல்லாம் நான் முஸ்லீம்னு சொல்லி. முஸ்லீம்னு சொன்னால் மதம் அல்லப்பா. முஸ்லீம்னு சொல்கிறது வந்து தனக்கு இறைவனால் தரப்பட்ட ஒரு கண்ணியம். உங்களோட தாய்மொழி தமிழாக இருந்துட்டு போகட்டும். அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தை சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லீமாக அன்றை மரணிக்க வாழணும்னு சொல்லி முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறான். முஸ்லீமாக ஆகாமல் முஸ்லீம் இல்லாமல் நீங்கள் மரணிச்சிட்டு வாழணும்னு சொல்லியே. ஏன் அது சொல்கிறான், ஏனைய மதங்கள் இழிவுபடுத்தி அல்லாஹ் சொல்லலை. குர்ஆனில் வந்து அல்லாஹ் ஏனைய மதங்கள் இழிவுபடுத்தி சொல்ல, ஏனைய மதங்களை விருந்தாளிகளை போல் அல்லாஹ் பார்க்குறான். விருந்தாளிகளை போல உங்களோட குடும்பங்களை போல கவனிக்கணும்னு சொல்கிறான். விருந்தாளிகள் வரக்கூடிய எவ்வளோ அழகாக சங்கைப்படுத்துவோம், கண்ணியப்படுத்துவோம், மரியாதையை செலுத்துவோம். எங்கள்கிட்ட காசு பணம் இல்லைன்னு சொன்னாலும் கடனை வாங்கி அது விருந்தாளிக்கு நல்லா சமைச்சு போடுவோமா இல்லையா. எங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துன்னு சொன்னால் எங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னாலும் எங்கள் கஷ்டத்துக்கு காட்ட மாட்டோம், கடன் வாங்கி அது பரவாயில்ல, அந்த விருந்தாளிகள் நல்ல முறையில் கவனிப்போம். இப்படியாக கவனிங்க அந்த மக்கள்னு சொல்லி தான் இஸ்லாம் சொல்லுது. ஏன் முஸ்லீம்களை பார்த்து முஸ்லீமாக அன்றை மரணிக்க வேணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அதே பெனிஃபிட்ஸோட மரணிச்சிங்கன்னு சொன்னால், அதே பெயரோடு நீங்கள் மரணிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஹிந்துவும் இல்லாமல் இஸ்லாமும் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லாமல் மதங்கள் இல்லாமல் மரணிக்க வானம். முதலாவது ஒன்று புரிஞ்சுக்கோ, எதை பேசுகிறோம்ன்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். தன்னிடத்தில் சோஷியல் மீடியாக்கள் இருக்கின்றது, எதை வேணாலும் பேசலும், எந்த தவறை வேணாலும் செய்யலும். ஆனால் அதை நியாயப்படுத்துறதுக்காக வந்து நான் முஸ்லீம் இல்லாப்பான்னு தைரியமாக சொல்லணும்னு சொன்னால் இவங்களுக்கு எல்லாம் ஈமான்னு சொல்லி உனக்கு உணர்வு இல்லையோ தெரியல, அல்லாஹ் சொல்கிற பயம் இல்லையோ சரி தெரியல. மதங்களை கடந்து மனித நேயம் பேச வராது. மதங்களை கடந்து மனித நேயத்தை மதிக்கணுமாம். யார் மதங்களை கடந்து மனித நேயம் சொல்லி தரதுக்கு அதிகாரம் இருக்கின்றது? யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படி? ஆக கண்ணியமான சகோதரர்களே, இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயமும் இருக்கின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்கிறாரு, யா அல்லாஹ், நான் ஒரு நபியை விட உயர்ந்த பட்டம் உலகத்தில் இல்லை, நபியை விட உயர்ந்த பட்டம் உலகத்தில் இல்லை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், நான் நபியாக மரணிக்கிறதை விடவும், நான் ஒன்னிடத்தில் வந்து நான் ஒரு நபி யூசுப் நபியாக வந்து நான் சந்திக்கிறதை விடவும் நான் மரணிக்க விரும்புகிறேன். தவஃபனி முஸ்லிமோ வால்ஹக்னி பிஸ் சாலிஹீன், என்னை மரணிக்க செய்வாயாக. எப்படி தெரியுமா, என்னோட நபியாக மரணிக்க வச்சிடாதே, என்னோட முஸ்லீமாகவும் சாலிஹானவனாகவும் நீ மரணிக்க வச்சுன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டதாக குர்ஆன் பறைசாட்டி கொண்டிருக்கின்றது. அவரோட நபியுடைய பட்டம் லேசான பட்டமா? ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் துச்சமாக மதிச்சிக்கிறீங்க, நான் முஸ்லீம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி துச்சமாக நினச்சிங்க தானே. அந்த துச்சமாக நினைச்ச வார்த்தையை தான் நபியுடைய பட்டம் எனக்கு வானம், தவஃபனி முஸ்லிமன், நான் மரணிக்கிறேன் முஸ்லீமாக, வால்ஹக்னி பிஸ் சாலிஹீன், சாலிஹான கூட்டத்தில் என்ன சேர்த்துருன்னு சொல்லி சொன்னாங்க. இது லேசான ஒரு பட்டம் பதவி அல்ல இந்த முஸ்லீம்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி இதை கேட்கக்கூடிய நேரத்தில் நான் நினைக்கிறேன் இந்து சகோதரர்களே சிரிச்சிருப்பாங்க. தாய்மொழி தமிழாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதாவது நீங்கள் எந்த மொழியாக வேணால் இருந்துட்டு போங்க. இப்போ நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆங்கிலம் பேசக்கூடிய ஒருத்தர், அவரோட தாய் ஆங்கிலம் பேசுகிறாரு, அவர் ஆங்கிலம் பேசுகிறாரு, அவரோட குழந்தைகள் ஆங்கிலம் பேசுது. அப்போ நான் முஸ்லீம் இல்லை, நான் ஆங்கிலியன், நான் வெள்ளக்காரன் சொல்லி அவரை சொல்ல முடியாது, நான் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுன்னு சொல்ல முடியாது. அல்லது ஆங்கிலம் பேசக்கூடிய ஏதோ ஒரு பெரும்பான்மையாக ஆங்கிலம் பேசக்கூடிய சகோதரர்கள் பின்பற்றக்கூடிய ஏதோ ஒரு மதத்தை வச்சு அவர் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் முஸ்லீம், அவர் வேண்டாம் அவரோட தாய்மொழி ஆங்கிலமாக இருக்கட்டும், அவரோட தாய்மொழி அதாவது தாய்மொழி ஹிந்தியாக இருக்கட்டும், அவரோட தாய்மொழி வந்து தெலுங்காக இருக்கட்டும், அவரோட தாய்மொழி அரபிக்காக இருக்கட்டும், ஆனால் அவரோட முஸ்லீம் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் சொன்னால் நாங்கள் தாய்மொழி எது வேணுமா இருக்கட்டும், ஆனால் நாங்கள் முஸ்லீம்கள். உங்களோட தாய்மொழி என்னென்னு கேட்டால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தாய்மொழி தமிழ், அது நாங்கள் மதிக்கிறோம் தமிழ் மொழியை, எங்களோட தாய்மொழி தமிழ், ஆனால் எங்களோட மதம் வந்து முஸ்லீம். உங்களுக்கு முஸ்லீமாக முஸ்லீமுடைய
கட்டுப்பாட்டு கீழே வாழ முடியலைன்னு சொன்னால் நான் முஸ்லீம் இல்லப்பான்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுடுவானே சொல்ல வேணாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இது சொல்கிறது தானே நான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி பகிரங்கமாக சொன்னார் தானே. இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்னு சொன்னால், இந்த பாவம் செய்யக்கூடிய பாவி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க தானே, எல்லா மனிதர்களையும் பாவிகள் எல்லாத்தையும் எல்லாம் நரகத்தில் போட்டு சுத்தப்படுத்தக்கூடிய நேரத்தில் குர்ஆன்ல எல்லாம் தெளிவாக சொல்கிறான், ரொபமா யவத்துல்லதீன கஃபரு லவ்கான முஸ்லிமின், நான் உண்மையான முஸ்லீம்களாக இருந்திருக்கக்கூடாதா, இருந்திருந்த நாங்களும் சொர்க்கம் பெய்து இப்போமே சொல்லி நரகத்திலிருந்து சொல்வார்கள் சொல்லி குர்ஆன் இன்றைக்கு பறைசாட்டி கொண்டிருக்கின்றது. நான் இஸ்லாமியனாக இருந்திருக்கக்கூடாதான்னு நாங்கள் சொல்ல மாட்டாங்க. சகோதரரே புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்திருக்கக்கூடாதான்னு சொல்லி அவங்க சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு முஸ்லீமாக இருந்திருக்கக்கூடாதா, ஒரு உண்மையான முஸ்லீமாக இருந்திருக்கக்கூடாதா, இருந்து சொன்ன நானும் இன்றைக்கு சொர்க்கம் போயிருப்பேன்னு சொல்லி கை செய்தப்படுவதாக குர்ஆன் பறைசாட்டி கொண்டிருக்கின்றது. ஆக இந்த பதிவை அந்த சகோதரரை விமர்சித்தோ அல்லது மானபங்கப்படுத்தியோ இல்லை. எனக்கு உண்மையிலே அந்த பதிவை பார்த்து மிகவும் கவலையாக இருக்கின்றது. அல்லாஹ் இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்றை கொடுத்து, இவ்வளோ பெரிய கண்ணியமான ஒரு பேரொன்றை கொடுத்து, அப்படி கொடுத்தும் கூட தான் செஞ்ச ஒரு தவறு, அவருக்கு உயிரோட்டம் உள்ள பாட்டொன்று படித்தாராம், அது ஒரு முஸ்லீம் சகோதரரோ சகோதரி விமர்சிக்கிறாங்க. விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு எப்படியாவது ஒரு பதில் நோண்டியாகலதே, செகண்டாக கூடாதே, எப்படியாவது ஒரு பதிலை கொடுக்கணும்னு சொல்லி, நான் முஸ்லீம் இல்லைப்பா, நீங்கள் வேணா முஸ்லீமாக இருந்துட்டு போங்க. நான் சொல்கிறேன், இப்படியாப்பட்ட சகோதரர்களுடைய பதிவுகளை பார்க்குறத எங்களுக்கு பாவமாகிக்கின்றது. இப்படியா புத்தி சொல்லி திருந்தக்கூடியவங்க புத்தி சொல்லலாம். நான் உண்மையிலே இந்த சகோதரர் திருந்தம்னு சொல்லி நான் சொல்லலை. அவர் விரும்பினா ஏற்றுக்கொள்ளட்டும், அவர் விரும்பலைன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளாம விடட்டும். ஏனைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த எண்ணம் இருக்கக்கூடாது, இந்த எண்ணம் இருக்கக்கூடியவங்க மாற்றிக்கொள்ளணும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய சகோதரர் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் வேணா இந்துவாக இருந்துட்டு போங்க, நான் தமிழ்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அவங்க தைரியமாக சொல்லுவாங்க, நான் ஹிந்துன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடிய சகோதரர் சொல்லுவாங்க, நீ கிறிஸ்துவ நான் வேணா இருந்துட்டு போ, நான் கிறிஸ்துவன் இல்லை, நான் ஒரு தமிழன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. தாய்மொழி வேணுமா இந்த இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, மதத்தை யாரும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்படி அற்ப விஷயங்களுக்காக தான் செய்த தவிர மறைக்கிறதுக்காக மதங்களை விட்டு கொடுப்பவன் அவன் உண்மையான அந்த மதத்தை சார்ந்தவனும் அல்ல. இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினவன் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன். உண்மையான முஸ்லீம்களாக உலகத்தில் வாழ்ந்து, உண்மையான முஸ்லீம்களாக உலகத்தில் எட்டும் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் இறைவன் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.